மாறி பரலோக தரிசனங்களை பார்க்க முடியாத ஒரு கிருபை பெற்றவன். இனி யோவானுக்குள்ள ஒரு விசேஷத்தை கிருபை. என்ன கிருபை? பரலோக தரிசனங்கள். இனி வெளிப்பட போகிற இந்த உலகத்துல இனி சம்பவிக்க போகிற அல்லது இனி வெளிப்பட போகிறதான பரலோக ரகசியங்கள், கர்த்தராகிய இயேசுக்கு வருகைக்கு முன்பதாக நடக்க இருக்கிற ரகசியங்களை இந்த யோவானுக்கு தூய ஆவியானவர் வெளிப்படுத்தினார். அவர் வெளிப்படுத்தும் போது ஆசியாவில் உள்ள 7 சபைகளுக்கு நீ எழுத வேண்டியது விசேஷம் என்ன என்பது குறித்து தனித்தனியாக சொல்லுகிறார். அதுல தான் ஒன்று, அந்த 7 சபைகளை ஒரு சபை தான் சர்தை என்கிற ஒரு சபை. இந்த சர்தை சபை விசுவாசிகளை பார்த்து தூய ஆவியான மூலியமாய் யோவான் எழுதும்போது சொல்லுகிறாரு, உன் கிரியை நான் அறிந்திருக்கின்றேன், நீ உயிருள்ளவன் என்று பெயர் தான் வைத்துக் கொண்டிருக்கிறாய், ஆனா நீ செத்தவன் இருக்கிறாயே. ஒரு ஆமேன் சொல்லுவோம். எல்லாரும் சொல்லுங்க, ஆமேன் சொல்லுங்க. நீ உயிருள்ளவன் என்று பெயர் கொண்டிருந்தோம், நீ உயிருள்ளவன் என்ற பெயரை வைத்துக் கொண்டிருந்தோம், நீ விசுவாசி என்ற பெயரை வைத்துக் கொண்டிருந்தோம், நீ ரட்சிக்கப்பட்டவன் என்ற பெயரை வைத்துக் கொண்டிருந்தோம், நீ ஒரு பரிசுத்தவான் என்ற பெயரை வைத்துக் கொண்டிருந்தாலும், நீ விசுவாசி என்ற பெயரை வைத்துக் கொண்டிருந்தாலும், நீ ஒரு போதகர், நீ ஒரு பிஷப் அல்லது ஒரு ரெவரண்ட், ஒரு விசுவாசி, ஒரு சபை மூப்பர் அல்லது ஒரு தனிப்பட்ட ஆவிக்குரிய சகோதரன் என்று நீ பெயர் வைத்துக் கொண்டிருந்தாலும் தேவனுடைய பார்வையில நீ செத்தவனா இருக்கிறாய். ஆமென். கொஞ்சம் கடினமான செய்தி. கர்த்தராகிய இயேசுவின் வருகை பத்தி உங்களுக்கு முன்ன வைக்க விரும்புகிறேன். எத்தனையோ செய்தி கேட்டு 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 இன்னும் ஜனங்கள், உலகம், சபை, குடும்பங்கள் ரட்சிக்கப்பட வேண்டிய பிரகாரமா இன்னும் ரட்சிக்கப்படவில்லை, மனம் திரும்ப வேண்டிய பிரகாரமா இன்னும் மனம் திரும்ப முடியவில்லை. எத்தனையோ காரியத்துல மாற்றமே இல்லை. உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில, உலக வாழ்க்கையில, ஆவி ஆத்மா சரீரத்தின் வாழ்க்கையில எத்தனையோ காரியங்களில அல்லது உங்க வாழ்க்கையில் எத்தனையோ கட்டத்துல இன்னும் மாற வேண்டிய பிரகாரமா மாறவில்லை, மாற்றம் இருக்க வேண்டிய பிரகாரமா மாற்றம் வரவில்லை, மனம் திரும்ப வேண்டிய பிரகாரமா எத்தனையோ விசுவாசி இன்னும் மனம் திரும்பவில்லை, பரிசுத்தமா வாழ வேண்டிய பிரகாரமாய் எத்தனையோ குடும்பங்கள், சபைகள் இன்னும் பரிசுத்தமா வாழ முடியவில்லை. விசுவாசத்தை உறுதியா இருக்க வேண்டிய பிரகாரமாய் விசுவாசத்தை உறுதி இருக்க முடியவில்லை. ஆவிக்குரிய வாழ்க்கையில கனி கொடுக்க வேண்டிய பிரகாரமாய் இந்த உலகத்தில் நல்ல கனிகளை கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை. ஆவிக்குரிய ஒரு கனநித்திரை அடைந்து அநேக சபைகளுக்குள்ள, விசுவாசிகளுக்குள்ள, குடும்பங்களுக்குள்ள ஏதோ ஒரு செத்து போன ஆவி, குடும்பங்கள் இருளடைந்து போன ஒரு ஆவி, சாபத்தினால் நிறைந்த ஒரு ஆவி, உபத்திரத்தினால, வேதனையினால, கசப்பினால, வியாதினால, பலவீனத்தினால நிறைந்த ஒரு வாழ்க்கை தான் இன்னும் அப்படி இருக்கு. ஆண்டவருடைய பார்வையில நீ உயிர் உள்ளவன், நீ ஜீவனுள்ள ஒரு விசுவாசி, ஒரு ஜீவனுள்ள ஒரு விசுவாசி, உயிருள்ள ஒரு விசுவாசி, உயிருள்ள ஒரு சபை, உயிருள்ள ஒரு தேசம், உயிருள்ள ஒரு குடும்பம், ஜீவனுள்ள ஒரு பிள்ளை என்று பேரை தான் வச்சு கொண்டிருக்கிறோம். நல்லா கவனிங்க. ஆனா ஆண்டவர் வேதனையா சொல்றார், ஐயோ நீ செத்தவன இருக்கிறாயே மகனே, உன் ஆத்துமா செத்து போயிருக்கிறது, உன் விசுவாசம் செத்து போயிருக்கிறது, உன்னுடைய நம்பிக்கை செத்து போயிருக்கிறது, உன்னுடைய மனசாட்சி செத்து போயிருக்கிறது, உன்னுடைய பரிசுத்தம் செத்து போயிருக்கிறது, உன்னுடைய ஆவிக்குரிய கிரியைகள் செத்து போயிருக்கிறது, ஆவிக்குரிய கனிகள் செத்து போயிருக்கிறது, உன் விசுவாசம் செத்து போயிருக்கிறது. அல்லேலூயா. உண்மையா இல்லையா? எத்தனை பிரசங்க கேட்டிருப்பீங்க, எத்தனை இந்த சபையில் எத்தனையோ பிரசங்க செய்திருப்பாங்க, உங்க சபைகளிலே எத்தனையோ பிரசங்க செய்திருப்பாங்க, எவ்வளவோ தலைப்பான செய்தி கொடுத்திருப்பாங்க. எதையாக ஒரு உயிர் மீட்சி உங்களுக்குள்ள இருக்கதா? எழுப்புத வராததுக்கு காரணம் என்ன? முதலாவது உன் ஆத்துமா மரித்து இருக்கிறது. உனக்குள்ளே வர வேண்டிய எழுப்புதல் வராததுக்கு காரணம் என்ன? உன்னுடைய ஆத்துமா மரித்து போயிருக்குது, உன்னுடைய விசுவாசம் மரித்து போயிருக்குது, உன்னுடைய கர்த்தர் மேல இருக்கிற நம்பிக்கை மரித்து போயிருக்கிறது, உனக்குள்ள இருக்கிற நல் மனசாட்சி மரித்து போயிருக்கிறது, ஆவிக்குரிய குணங்கள், ஆவிக்குரிய காரியங்கள் மரித்து போயிருக்குது. ஆகவே தான் உன் ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு ஆத்மீக உயிர் மீட்சி அல்லது ஆத்துமாவில் ஒரு மாற்றம் அல்லது ஒரு ஆத்துமாவில் ஒரு எழுப்புதல் வர முடியாதபடிக்கு செத்து போயிருக்கிறோம். உங்களே இந்த மத்தியான வேளை ஆராய்ஞ்சு பாருங்க, எதில் நீங்க செத்து போயிருக்கிறீங்க. ஆமென். ஹல்லேலூயா. அருமையானவர்களே, மீண்டும் வாசிங்க 11ஆம் வசனத்தை சத்தமா வாசிங்க. இதோ சீக்கிரமாய் வருகிறேன், ஒருவனும் உன் கிரீடத்தை
எடுத்துக்கொள்ளாதபடிக்கு உனக்குள்ளதை பற்றி கொண்டு. திருச்சபையே, விசுவாசியே, இந்த சத்தத்தை கேட்டுக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளே, அருமையான ஜனமே, அருமையான சபை விசுவாசிகளே, இந்த காலவெளியில் இந்த உபவாச ஜெபத்தை உட்கார்ந்து கொடுக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து ஆண்டவர் ஒரு ஆழமான ஒரு வார்த்தை உங்களுக்கு சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? இதோ நான் சீக்கிரம் வர போகிறேன், இதோ நான் சீக்கிரம் வர போகிறேன். Behold, I come quickly. Behold, I am going to come soon. I will come soon. Revelation chapter 3 and verse 11. I am coming soon. I am coming soon. Hold on to what? Hold on, hold fast what thou hast, so that no one will take your crown. So that nobody can, so that no one can take your own crown, what the Lord Jesus Christ He preordained to you. Amen. Amen. Hallelujah. இதோ நான் சீக்கிரம் வர போகிறேன். நல்லா கவனிங்க அருமை தாய்மார்களே, அருமை சபை விசுவாசிகளே, ஒரு சுருக்கமாக தான் செய்தி கொடுக்க போறேன். காரணம், இருக்கிற நேரத்தில் ஆண்டுடைய வசனத்தை தியானிப்போம். எத்தனையோ ஆசீர்வாதமான வசனங்கள் இந்த வேதத்தில் உண்டு. ஆயிரக்கணக்கான வாக்குத்தத்த செய்திகள் இந்த வேதத்தில் உண்டு. ஆயிரக்கணக்கான அல்லது நூற்றுக்கணக்கான விடுதலின் செய்திகள், சுகமளிக்கிற செய்திகள், ஆசீர்வாதத்தின் செய்திகள், எச்சரிப்பு செய்தி எத்தனையோ உண்டு. ஆனால் அவை எல்லாவற்றிலும் மத்தியிலும் கூட நான் தெரிந்து கொண்ட பகுதி, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வருகைக்கு இந்த திருச்சபை அல்லது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வருகைக்கு இங்கு வருகிற தேவ பிள்ளைகளை அவங்க ஆயத்தப்படுகிற நிலையில நாம் அவர்களுக்கு ஏற்றி ஒரு வசனத்தை போதிக்க வேண்டும் என்று ஜெபித்து பிரயாசப்பட்டு தான் தேவ சமூகத்திலிருந்து வந்தேன். ஆமென். அப்போது ஆகவேதான் இந்த வெளிப்படுத்த விஷயத்தை தெரிந்து கொண்டேன். இப்போது மீண்டும் நான் வாசிக்கிறேன். வெளிப்படுத்த 3ஆம் அதிகாரம் 11. இதோ நான் சீக்கிரம் வர போகிறேன். ஒருவனும் சகோதரனே, ஒருவனும் சகோதரியே, ஒருவரும் திருச்சபையே, ஒரு மனிதனும், ஒரு எந்த சத்ருவும், எந்த உலகமும், எந்த பாவமும், எந்த சூழ்நிலையும் உன் கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாதபடிக்கு உனக்கு உள்ளதை அப்படியே பற்றி கொண்டிரு. ஹalleluya. கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் சொல்லுங்க. உனக்கு உள்ளதை பற்றி கொண்டிரு, உனக்கு கொடுக்கப்பட்டதை வைத்துக் கொண்டிரு. கர்த்தராக தேவன் உனக்கு கொடுத்த பரம பாக்கியங்கள், கர்த்தராக தேவன் உனக்கு கொடுத்த பரம ரகசியங்கள், ஆண்டவராகிய இயேசு உனக்கு கொடுத்த பரம கிருபைகளையும் தாளந்துகளையும் ரட்சிப்பையும் அபிஷேகத்தையும் கிருபை வரங்களையும் அப்படியே பற்றி கொண்டிரு. இல்லைன்னா யாரோ ஒருவன் வந்து அதை பிடுங்கி கொண்டு போயிடுவான். யாரோ ஒரு கள்ளன், ஏதோ ஒரு கள்ளன், ஏதோ ஒரு சத்துரு, ஏதோ ஒரு சூழ்நிலை, ஏதோ ஒரு மனிதன், ஏதோ ஒரு துஷ்ட மிருகம் உனக்குள்ள வந்து உனக்கு உண்டான கிரீடத்தை எடுத்துக்கொண்டு போய்விடும். அப்போது உனக்கு ஐயோ என்ற நிலைமை வந்துவிடும். அப்போது உனக்கு ஈல் பொருளாய் மாறி விடுவாய். ஹalleluya. அறிவனே, வேதத்தில் அநேக விதமான கிரீடங்களை தேவன் ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறார். இந்த மத்தியான வேளை அது என்னென்ன கிரீடங்கள் என்று சொல்லுவதற்கு முன்னதாகவே சில காரியங்களுக்கு முன்பாக நான் பிரசங்கி விரும்புகிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருகிறார், 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 வருகிறார் என்று 2000 வருஷமா சொல்லிக் கொண்டு தான் இருக்கிறாங்க. அவர் வந்த பாடு இல்லை என்று அநேக நினைக்கிறோம். வேதத்தில் இன்னொரு அதிகாரத்தை வாசித்து பார்க்கிறோம். நீங்களும் நான் நினைக்கிறபடி ஆண்டவர் நீங்களும் நான் நினைக்கிறபடி அப்படியே வராதபடிக்கு அந்தரங்கத்தை இருக்கிற தேவன் அல்ல. வாசித்து பாருங்கள். 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் 9ஆம் வசனம் எல்லாரும் எடுக்கணும். 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் 9ஆம் வசனம். கர்த்தருக்கு 1000 வருஷம் ஒரு நாளை போலவும் ஒரு நாள் 1000 வருஷம் போல இருக்கிறது என்ற இந்த காரியத்தை நீங்கள் அறியாதிருக்க வேண்டாம். இப்போது 9ஆம் வசனம். நீங்க நினைக்கிறபடி வருகிறார், இயேசு வருகிறார், இயேசு வருகிறார், இயேசு வரப்போகிறார் என்று எவ்வளவோ செய்தி கேட்டு விட்டோம் பிரதர், எவ்வளவோ செய்தி நான் வாசிக்கிறோம் பிரதர். ஆனா கர்த்தர் இன்னும் வரவில்லையே, இன்னும் தாமதம் பண்ணி கொண்டே இருக்கிறதா நீங்க நினைக்கிறீங்க. ஆனா வேதம் சொல்லுகிறது தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் தன்னுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து தேவன் வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் நோக்கம் பாருங்க, ஒருவரும் கெட்டு போகாமல்
பூமியில வாழ எல்லா ஜாதி, எல்லா பாஷை, எல்லா இனம், எல்லா மக்களும் ரட்சிக்கப்பட வேண்டும், ஒருவரை கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமுள்ளவராய் இருக்கிறார் என்று வேதம் சொல்லி இருக்கிறது. ஹல்லேலூயா. நீங்க நினைக்கிறபடி ஆண்டவர் தாமதிக்கிறார் நினைக்க கூடாது. ஆண்டவர் தாமதிக்கிறார் சொன்னா ஒரு நோக்கம் உண்டு. கர்த்தர் வருகை இன்னும் தாமதமா இருக்கிறது சொன்னால், இன்னும் வரவில்லை என்று சொன்னால், இன்னும் வருவதற்கு நாள் இருக்கிறது சொல்லுவோம் என்று சொன்னால், அதோட அர்த்தம் என்ன? இந்த பூமியிலே ஒருவரை கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும். ஹல்லேலூயா. எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும். அருமையில கர்த்தர் இயேசு கிறிஸ்து பூமியில வந்த நாட்களிலே, இயேசு கிறிஸ்து பூமியில வந்து அவர் ஊழியத்தின் ஆரம்ப நாட்களிலே, ஆண்டவராகிய இயேசு ஊழியத்தின் ஆரம்ப நாட்களே அவர் ஊழியம் செய்யும் போது முதல் பிரசங்கம் என்ன செய்ய தெரியுமா? மனம் திரும்புங்கள். இயேசு கிறிஸ்து பூமியில செய்த பிரசங்கமா மனம் திரும்புங்கள். அந்த இயேசு கிறிஸ்து சொன்ன அதே மாதிரி இந்த வேதத்துல கடைசி பிரசங்கமும் மனம் திரும்புங்கள். இதோ நான் சீக்கிரம் வர போகிறேன். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து சொன்ன முதல் பிரசங்கமே மனம் திரும்புங்கள். அவருடைய கடைசி பிரசங்கமும் மனம் திரும்புங்கள். ஆமென். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? சத்தமா சொல்லுங்க. ஆகவே இந்த மத்தியான வேளையிலே உங்களுக்கு நினைப்புடுகிற காரியம் என்ன? ஆண்டவராகிய இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். நீங்க நினைக்கிறபடி அவர் தாமதமா இல்லை. அவர் தாமதிக்கிறார் என்று சொல்வோம் என்று சொன்னா அதில் ஒரு நோக்கம், அதில் ஒரு பாரம், அது ஒரு நீடிய பொறுமை, ஒரு இரக்கம் உண்டு. காரணம், நீங்க மாட்ட ரட்சிக்கப்பட்டால் போதாது, நீங்கள் மாட்ட மனம் திரும்பி விட்டால் போது, உங்களை சார்ந்த உங்க குடும்பம் மனம் திரும்ப வேண்டும், உங்களை சார்ந்த உங்கள் கணவன் மனம் திரும்ப வேண்டும், உங்க மனைவி மனம் திரும்ப வேண்டும், உங்கள் பிள்ளைகள் எல்லாம் மனம் திரும்ப வேண்டும், இவங்க உங்களை சொந்தக்காரெல்லாம் மனம் திரும்ப வேண்டும், இன சின்ன பந்துக்கள், சொந்தக்காரர்கள், இந்த பூமியில வாழ்கிற எல்லா ஜாதி பாஷைகளும், எல்லா ஜாதி பாஷை மக்களும் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்றுதான் தேவன் இதுவரை பொறுமையோடு இருக்கிறார். தாமதம் பண்ணி கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். எத்தனை பேர் மனம் திரும்பி இருக்கீங்க? மனம் திரும்பியான்னு கேட்டீங்கன்னா இப்படின்றீங்க. இது என்ன அர்த்தம்? மனம் திரும்பிட்டேன், நான் மனம் திரும்பிட்டேன் பிரதர். இந்த காலவெல்ல இந்த 2009ஆம் ஆண்டு முதல் மாதம் ஜனவரி மாதம் 29ஆம் தேதி என்று நான் மனம் திரும்பினதான ஒரு நிச்சயம் எனக்கு உண்டு. நான் இன்று கர்த்தர் இயேசு வருவாரனா, இன்றைக்கு நாங்களும் பரலோகம் போவோம். நித்தியமா மெய்யாகவே நிச்சயமாக ஆண்டவருடைய நித்தியத்துல டெஃபினட்டா ஷூரா இருப்பேன் என்று எத்தனை பேர் இந்த மனம் திரும்பலுக்கு ஏற்ற நிச்சயம் இருக்குது? உண்மையா கரங்களை உயர்த்துங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கை கழுவிடும். நன்றி. நீங்க நினைக்கிறபடி இங்க இருக்கிற ஒரு எத்தனை பேர்? 50-60 பேர் இருப்பீங்களா? 100 பேர் இருப்பீங்களா? எத்தனை வச்சுக்கிடுங்க. இங்க இருக்கிற கூட்டத்துல எல்லாரும் கை தூக்கிட்டீங்க. ஆனா தப்பு, எல்லாரும் போக மாட்டீங்க. 10 பேர் தான் போவோம் இங்க இருந்து. எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க, ஏற்றுக்கொள்கிறீங்க? இங்க இருக்கு நான் கேட்டதெல்லாம் கை தூக்குனீங்க. ஆனா ஏசப்பா இந்த இரவு வருவாருன்னா டெஃபினட்டா 10 பேர் கூட போக மாட்டோம். சரியா பிரதர்? 10 பேர் போக மாட்டோம். இயேசு நாம தேவனுடைய சமூகத்தை பலிபடுதுன்னு சொல்றேன். கையை சும்மா தான் தூக்குனீங்க. மனம் திரும்பி விட்டாயா? நாம் மனம் திரும்ப வேண்டிய பிரகாரம் மனம் திரும்பவில்லை. எத்தனையோ வழிகளை விட்டு நாம் திரும்பவில்லையே. ஜென்ம சுவாபத்தை விட்டே மனம் திரும்பல. ஜென்ம சுவாபத்தின் அன்பை விட்டு மனம் திரும்பல. ஜென்ம சுவாபத்தின் மாம்சத்தின் கிரியைகள் விட்டு மனம் திரும்பலையே. கோபத்தை விட்டு மனம் திரும்பவில்லையே. எரிச்சல் விட்டு மனம் திரும்பவில்லையே. பொய்யை விட்டு மனம் திரும்பவில்லையே. அசுத்தத்தை விட்டு மனம் திரும்பவில்லையே. மாம்சத்தின் கிரியைகளை விட்டு மனம் திரும்பவில்லையே. பெருமையை விட்டு மனம் திரும்பவில்லையே. குறை சொல்வதை விட்டு மனம் திரும்பவில்லையே. நல் நடத்தி விட்டு மனம் திரும்பவில்லையே. எத்தனையோ காரியத்தை மனம் திரும்பவில்லை. எப்படி பரலோகம் போவீங்க? நீங்க யாரா இருந்தாலும் சரி, நானா இருந்தாலும் சரி, நீங்களா சரி. இன்னும் நான் சொல்ல, ஆண்டவரே இன்று வரை மனம் திரும்பத்துக்கு ஏற்ற கிருபை எனக்கு தாரனை கேட்டுக்கொண்டிருக்க. இன்னும் நானும் கூட எத்தனையோ கதை மனம் திரும்பவில்லை. நீங்கள் கேட்டுக்கொண்டு நீங்களும் கூட எத்தனையோ கருத்துல நாம் எல்லாரும் அநேக காரியத்துல தவறுகிறோம்.
என்று பவுல் சொல்கிறார். நம்ம எல்லாரும் அநேக விஷயம் தவறுகிறோம். ஆனா தவறுதலே உனக்கு பிரதானமா இருக்கக்கூடாது. அந்த தவறை உணர்ந்து மனம் திரும்பி அதை விட்டு விலகி இயேசு கிறிஸ்து பரிசுத்தத்துக்குள்ள வர வேண்டும். ஹல்லேலூயா. எல்லாரும் தவறு செய்கிறோம். இந்த தவறை தவிர்க்க முடியாது. எல்லா மனிதனுக்குள்ள பாவம் உண்டு. எல்லா மனுஷனுக்கும் இருள் உண்டு. எல்லா மனுஷனுக்குள்ள மாம்சத்தின் சுவாபம் உண்டு. எல்லா மனிதனுக்குள்ள ஜென்ம சுவாபத்தின் கிரியை நிச்சயம் இருக்குது. ஆனா அதை மேற்கொண்டு மனம் திரும்பி அந்த மாம்சத்தின் கிரியைகளையும் அந்த ஜென்ம சுவாபல ஆவில அடக்கி எழும்புகிற மனுஷனே மனம் திரும்பி ஏற்றதான மனுஷன். ஹல்லேலூயா. கை தூக்குனீங்க, ஆராய்ந்து பாருங்க. ரொம்ப ஈஸி பிரதர் சிஸ்டர், கை தூக்குறது ரொம்ப ஈஸி. எங்க சபையில் 1000 பேர் இருப்பாங்கன்னா 900 பேரும் போக மாட்டாங்க, 100 பேர் தான் போவாங்க. உங்க சபையில் ஒரு 500 பேர் இருப்பாங்கன்னா 450 பேர் போவாங்க, போக மாட்டாங்க, 50 பேர் தான் போவாங்க. இந்த கூட்டத்தில் ஒரு 100 200 இருப்பீங்கன்னா 10 20 பேர் தான் போவோம். இது வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. இருவர் படுத்துக் கொண்டிருப்பார்கள், ஒருவன் எடுத்துக் கொள்ளப்படுவான், ஒருவன் கைவிடப்படுவான். இருவர் மாவு அரைத்துக் கொண்டிருப்பார்கள், வயல்களை மேய்த்துக் கொண்டிருப்பார்கள்.